இந்த ஆலயங்களில் நாகங்கள் கல் அல்ல, உயிருள்ள சக்தி. அபிஷேகம் செய்த பால் நாகத்தின் மீது நின்றுவிடும். புற்று மண்ணில் அற்புதம் வளர்கிறது. பல தலைமுறையாக தொடர்ந்த நாக சாபம் கூட ஒரு மனமுருகிய பிரார்த்தனையில் கரைந்து போகும். இந்த காணொளியில் அத்தகைய சிவபெருமானின் அருளால் ராகு கேவு நாகதோஷம் தீரும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், அதன் மறைந்த ரகசியங்கள், வழிபடும் சரியான முறைகள், எந்த நாள் எந்த நேரம் என்ற அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியை தவறவிடாதீர்கள், ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தெய்வீக திருப்பம் இதிலிருந்து தொடங்கலாம். பாமணி நாகநாதர் கோவில் எழுச்சியான ஒரு தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலம். இது புராண காலத்தில் திருப்பாதாளேச்சரம் என அழைக்கப்பட்டு வந்ததாகும். பின்னர் இதன் பெயர் பாமணி என மாறியுள்ளது. இங்கே சிவமூர்த்தி